World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இந்த விழாவினுடைய கதாநாயகன் தருமபுரி மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஆர் ஜெயபாலையா அவர்கள், எம்ஏ ஆஸ்ட்ரோ அவர்கள், ராகு கேது செவ்வாய் கிரக தோஷம், மூலம் ஆயில்யம் கேட்டை நட்சத்திர தோஷம் திருமண வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பேச வருகை தருமாறு அன்பு அழைக்கின்றோம். குருவே சரணம், குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும், ஜோதிடம் என்னும் மகா உன்னத கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஜாதகம் 9 நவக்கோள்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கப்படுகிறோம். 27 நட்சத்திரங்களின் துணையோடு பார்க்குறோம். 12 ராசிகளின் அடிப்படையில் பார்க்குறோம். கிழமைகளின் அடிப்படையிலும் பார்க்குறோம். அப்போ இந்த 27 நட்சத்திரங்களின் துணை கொண்டும் 9 நவக்கோள்களின் துணை கொண்டும் இதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்கள் அதனுடைய தெய்வத்தினுடைய ஆசை பெற்றும் நமது தர்மபுரி மிகப்பெரிய ஒரு தர்ம சிந்தனை உள்ள ஒரு இடம். குறுநில மன்னன் அதியமான் ஆண்டு வந்த ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில் மன்னன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தர்மபுரிக்கே மிகப்பெரிய ஒரு பெயர் என்னன்னா, எந்த மாவட்டத்துக்குமே இல்லாத ஒரு பெயர் தர்மம். அந்த தர்மம் புரியக்கூடிய இந்த ஊர் பழைய பேர் பார்த்தீங்கன்னா தகடூர். தகடை என்று இருந்தது, அது தகடூராக மாறியது. அதுக்கப்புறம் தர்மம் அவருடைய கொடை வள்ளல் மிக்க ஒரு மன்னன். சேரர், சோழர், பாண்டியர் இந்த மன்னர்கள்லாம் பெரு நிலத்தை ஆண்டவர்கள். அவர்களுக்கு நிகராக பேசக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு மன்னன் வாழ்ந்த இடம்தான் இந்த தர்மபுரி. அவர் பார்த்தீங்கன்னா தெய்வத்தில் நிறைய நம்பிக்கை அதிகம். எந்த ஒரு போராகட்டும், எந்த ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும், தெய்வத்தை வணங்கிட்டு தான் அவர் அடுத்த நிகழ்ச்சியை செய்வார். அப்படி படைத்த ஒரு மன்னன், ஒரு தர்ம சிந்தனை உள்ள, இறை ஆற்றல் உள்ள ஒரு மன்னன் நம்ம தர்மபுரிக்கு கிடைத்தது பெரிய ஒரு விஷயம். தனக்கு கிடைத்த ஒரு நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு அதிசய நெல்லிக்கனி அவருக்கு கிடைத்தது. அந்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழை வளர்க்கக்கூடிய அவ்வை பிராட்டிக்கு கொடுத்த ஒரு மன்னர், கொடை வள்ளல் மிக்கவர். அது அகநானூறு, புறநானூறு தமிழ் சங்க இலக்கிய நூல்களில் இருக்குது. அப்படி நம்ம தர்மபுரியினுடைய நிறைய விதத்தில் சொல்லலாம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட சொல்லலாம் நம்ம தர்மபுரிய வரலாறு. இந்த மண்ணில் நம்ம நவக்கோள்களை வச்சு பயணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதற்கு நிகராக ஒரு சங்கம் அமைச்சு, சங்கத்தின் மூலியமாக ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதத்திலையும் அந்த நவக்கோள்களுடைய கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கணும் அப்படின்றது பல நாளாக முடிவு பண்ணி, நிறைய கஷ்டத்தையும் தாண்டி, நிறைய விதத்தில் எதிர்ப்புலையும் தாண்டி தான் இந்த இடத்துல நிற்கிறோம். இது என்னால் மட்டும் இல்லை, உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பாளன் தான் இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கான காரணம். அதற்கு நிறைய விதத்தில் நான் ஆலோசனை பண்ணி, தர்ம சிந்தனை உள்ளவர்கள், தர்ம வழியில் நடக்கக்கூடியவர்கள், இறை வழியில் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவர்கள் அது திறந்து வைத்தா நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி, ஐயாவினுடைய பெயர்லேயே தர்ம சாஸ்தா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அந்த தர்ம சாஸ்தா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பனுடையவர், அந்த அனுகிரகம் பெற்றவர் ஐயா சாஸ்தா மணிகண்டராஜ் அவர்கள். அவர் அழைத்து இந்த ஜோதிட நல சங்கத்தை துவக்க வைத்து மேன்மேலும்
அவர் மூலியமாக பல்வேறு ஜோதிட பேச்சாளர்கள் மூலியமாக வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு சிறு சிறு ஒரு கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கமாகவும், ஜோதிடர்களின் வாழ்வாதாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய ஜோதிடர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே செய்யக்கூடியது ஜோதிடம் என்னும் ஒரு இறை பணியை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த இறை பணிக்கு நம்ம ஒரு மரியாதை நிமித்தமாக நமக்கு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த பூமியில், இந்த தருமபுரி மண்ணில் அடுத்தடுத்து நிலைநாட்ட வேண்டும் என்பது என்னுடைய பல நாள் கனவாக இருந்தது. அது இன்னைக்கு நிறைவேறியது. இத்தனை பேர் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது. இப்போ நான் இங்கே பேசுகிறதுக்கான தலைப்புகள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம். இன்றைக்கி மக்கள் மத்தியில் செவ்வாய் தோஷம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றலாகவே இருக்குது. பொண்ணு வீட்டாராகட்டும் பை வீட்டாராகட்டும், எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, இது திருமணமே நடக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களாகவே முடிவு பண்ணிடுறாங்க. அதே போல் திருமண அமைப்பாளர்களும் அவங்களாகவே முடிவு பண்ணி சொல்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயமாக இருக்குது. இதனால் நிறைய விதத்தில் திருமண வாழ்க்கையானது பாதிப்பாக இருக்குது. அதிக வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிரகநிலை தான் காரணம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதுவுமே தவறு. 12 ராசி கட்டத்தில் செவ்வாய் நின்ற ஸ்தானம் மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் பார்க்கணுமே தவிர அது தோஷம் என்று முடிவு செய்யக்கூடாது. காலவிதான நூல்களில் பொதுவாக ஜாதக கட்டத்தில் லக்னத்தை தொட்டு 2, 4, 8, 12 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் என்று பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விதியாகும். இந்த பொது விதியை வைத்து மட்டும் நாம் அது தோஷம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடாது. அப்போ செவ்வாய் எங்கே நிற்கிறாரோ அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும். அப்போ செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமாக இருந்தால் அது தோஷமே கிடையாது. அது எங்கே வேணாலும் இருக்கட்டும். செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரமாக இருந்தால் தோஷம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் தோஷமே கிடையாது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தை பார்த்த உடனே செவ்வாய் இந்த இடத்துல இருக்குது, அது தோஷம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் செவ்வாய் 7ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் அற்புதமாக இருப்பார். ஆனால் அது தோஷம்னு சொல்லிட்டு அந்த திருமண வாழ்க்கை தடையாகவே போகுது. அப்போ அந்த செவ்வாய் நின்ற பாவத்துக்கு நம்ம முழுமையாக ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு தான் இந்த திருமண வாழ்க்கையானதை நம்ம இணைக்கணும். அது யாருமே இன்னைக்கு முழுமையாக உணர்தில்லை. பெற்றோர்கள் தன்னுடைய சுய ஜாதகத்தை சரியான முறையில் ஆய்வு செஞ்சு அது தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோஷத்தை தீர்மானிக்கணும். அப்போ செவ்வாய் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆட்சி வீட்லேயோ உச்ச வீட்டிலேயோ இருந்தால் அது தோஷம் கிடையாது. காலபுருஷத்துக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க. செவ்வாய் தோஷம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகரத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. அப்போ எண்ணற்ற வகையில் விதிவிலக்குகள் நிறைய இருக்கின்றன. அந்த விதிவிலக்கை நம்ம பார்க்காம செவ்வாய் தோஷம்னு முடிவு பண்ணி அந்த தோஷம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுறாரு. இது நிறைய வகையில் திருமண வாழ்க்கையானது பாதிப்பாக இருக்குது. இது நம்ம ஜோதிடராக இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு தவறுகள் வராமல் அதை நம்ம பார்க்குறது ஒரு ஜோதிடர் ஒரு கடமையாகவும் இருக்குது. அதே போல் அந்த திருமண வாழ்க்கை உள்ளவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது. அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்குதோ அதுக்கு தான் அந்த இறை வழிபாடு சொல்லலாம். பரிகாரங்கள் என்பது முழுமையாக தீர்வு என்பது கிடையாது. பரிகாரங்கள் என்பது இன்றைக்கி வாழை செடி வச்சு பரிகாரம் பண்ணால் அது முழுமையாக தீர்வு அடைஞ்சிரும் அப்படின்னா அது நம்முடைய உள் மனதை பொறுத்து தான். நம்ம முழுமையான ஒரு மன நிறைவோட ஒரு நிலையோட ஒரு பரிகாரத்தை செஞ்சோம்னா அந்த பரிகாரம் ஜெயிக்கும். நம்ம இரு மனசோட போயிட்டு எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அந்த பரிகாரம் ஜெயிக்காது. இது நடக்குமா நடக்காதுன்னு 2 விதத்தில் சுற்றுறாங்க. ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்கறது போனால் இன்னொரு இடத்துல போகிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நடக்குது, அங்கே ஒரு விஷயம் நடக்குது. சொல்கிற விதங்கள் வேறாக இருந்தாலும் கிரகங்கள் ஒன்று தான். எந்த ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஜாதகம் பார்த்தாலும் கிரகங்கள் என்பது ஒன்று தான். அங்கே வேற செவ்வாய் கிடையாது, இங்கே வேற செவ்வாய் கிடையாது. அதனால தெய்வத்தை நம்ம முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது அந்த செவ்வாய் தோஷம் எந்த பாதிப்பும் கிடையாது. திருமண வாழ்க்கையில் கிரகங்களை முழுமையாக ஆய்வு பண்ண வேண்டும். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா
ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நிறைய விதத்தில் பார்க்குறோம். ராகு கேது இருந்தால் ராகு கேது இருக்கிறவங்கள தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள தான் திருமணம் பண்ணணுன்றாங்க. இந்த செவ்வாய் தோஷத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது இணைவு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அது நம்ம வந்து பார்க்கணும். பாதிப்பு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதும் எந்த இடத்துல இணைஞ்சிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சிறு பாதிப்புகளை கொடுக்கும். அதே போல் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் சிறு பாதிப்புகளை கொடுக்கும். அதுவும் நம்ம பார்க்கணும். இந்த 2 கிரகங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர செவ்வாய் பொதுவாக எங்கே இருந்தாலும் பாதிப்பை கொடுக்கணும்னு எடுத்துக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் நின்ற வீட்டின் அதிபதி 6-8 இருக்கிறாரான்னு பார்க்கணும். அப்படி 6-8 இருந்தாலும் நம்ம அது தோஷம்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த பாவத்தை குரு பார்த்தா அது நிவர்த்தி ஆகிடும். ரைட்டுங்களா? அப்போ நிறைய விதத்தில் அந்த ஜாதகத்தை நம்ம வந்து அந்த உள்கட்ட அமைப்பில் நம்ம வந்து முழுமையாக ஆய்வு செஞ்சுட்டு தான் அது தோஷம் தீர்மானிக்கணும். பார்த்த உடனே எனக்கு தோஷம்னு சொல்லிடக்கூடாது. அடுத்து ராகு கேது தோஷம்னு பார்த்தீங்கன்னா ராகு எந்த பாவத்தில் இருந்தாலும் சரிங்க, அது அந்த கர்மாவை உணர்த்துதுன்னு அர்த்தம். நம்ம இந்த பிறவியில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், அந்த பிறப்புக்கு உண்டான அடையாளத்தை குறிக்கக்கூடியதே ராகு பகவான் தான். அப்போ அது தோஷம்னு பார்க்கறத விட இந்த கர்மத்தை தீக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பாதிப்பு கிடையாது. 2ல் இருந்தால் சரி, 2ல் இருந்தால் வருமானம், அந்த வருமானத்துக்காகவே அவங்க ஓடுற மாதிரி இருக்கும். அப்போ பேராசை அதிகப்படுத்துவாங்க. அப்போ பேராசை படாமல் இருந்தால் அந்த ராகு பகவான் அந்த இடத்துல பாதிப்பு கொடுக்காது. ஆனால் பேராசைக்கு தகுந்த மாதிரி அது பின்னாடியே ஓடிட்டே இருந்தால் பிரச்சனை கொடுக்கும். அதனால ராகு பகவான் மீது நம்ம பழி சொல்ல முடியுமானா முடியாது. மனிதனுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு சில விஷயங்களுக்கு இறை நம்பிக்கையோடு நம்ம பயணித்தா ராகு பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 2, 7, 8 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் லக்னத்தை தொட்டு இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுவும் ஒரு பொது விதி தான். காலவிதான நூல்கள்லையும் இல்லை பல்வேறு ஜோதிட நூல்களையும் சொல்லக்கூடிய இது ஒரு பொதுவான விதியாகும். இந்த பொதுவான விதியை வைத்து நம்ம நிறைய விதத்தில் திருமண வாழ்க்கை அந்த பாதிப்பாக இருக்குது. ராகு கேது தோஷம் இருக்குது. எந்த பெற்றோர்கள் ஜாதகம் பார்க்க வந்தாலும் அது ராகு கேது தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் திருமண அமைப்பாளர்களுமே அவங்களாவே முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ ராகு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவத்தை குரு பார்த்தாலும் நிவர்த்தி தாங்க. ராகு பகவான் போய் குருவோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது தோஷம் கிடையாது. ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 6-8 இருந்தால் எந்த பாதிப்பே கூட, 8ஆம் பாவத்தில் இருந்தால் அது தோஷமே கிடையாது. 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் அது நற்பலனை தான் செய்வார். அது அந்த நின்ற நட்சத்திரத்தை நம்ம முழுமையாக பார்க்கணும். அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுமையாக பார்க்கணும். அப்படியே ஜாதகத்தில் கிரகநிலையை முழுமையாக ஆய்வு பண்ணாமல் நம்ம இது ராகு கேது இருந்தால் அவங்கள தான் திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்கான திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. இன்னொன்று ராகு கேது இருந்தால் அவங்கள தான் திரும்ப 8ல் ராகு இருந்தால் பையனுடைய ஜாதத்தில் 8ல் ராகு இருந்தால் பொண்ணுடைய ஜாதத்தில் 2ஆம் இடத்துல குரு இருந்தால் நற்பலனை செய்யுங்க. இதை நான் ஆய்வில் பார்த்தது. பையனுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல குரு இருந்து பொண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் பாதிப்பை கொடுக்காது. ஒன்னோடு ஒன்று சேரக்கூடிய கிரகம் தான் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை என்பது பெண்ணுடைய ஜாதகமோ ஆணுடைய ஜாதகமோ ஈரு உடலாக இருக்கிற நாளைக்கு ஓர் உடலாய் வாழக்கூடியவங்க தான். அப்போ அந்த ஓர் உடலாய் வாழக்கூடிய தன்மையில் பார்க்கறது தான் இந்த கிரக தோஷத்தை பற்றி நம்ம பேசுறது. அப்போ ராகு கேதுக்கள் நின்ற நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து திரிகோணத்தில் இருந்தால் அது பாதிப்பை கொடுக்காது. திரிகோணத்தில் இருந்தால் அது பாதிப்பை கொடுக்காது. அதே போல் வந்து ராகு பகவான் வந்து எங்கே இருந்தால் எப்படி பாதிப்பு கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் போய் ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது. ஏன்னா சுப கிரகன்றது குரு பகவான், அவரு போய் அசுப கிரகத்தில் உட்காரக்கூடாது. அப்போ குருனுடைய தன்மை வந்து அங்கே வேலை செய்யாத. ஆனால் குரு பகவான் போய் ராகு பகவான் போய் குருனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்தா அது நிவர்த்தியை கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து கெட்ட கிரகம் போய் நல்ல கிரகத்தோடு சேரும் பொழுது அது நல்லது தான் செய்யும். ஆனால் கெட்ட கிரகம் வந்து இருக்கும் பொழுது நல்ல கிரகம் போய் அங்கே சேரும் பொழுது அது வந்து கெடுபலனை தான் செய்யும், நற்பலனை செய்யாது. அப்போ ஜாதகத்தை நம்ம வந்து முழுமையாக பார்க்கணும். அது பார்க்காம ராகு கேது தோஷம்னு வந்து முடிவு பண்ணக்கூடாது. கிரக நிலையில் பார்க்கும் பொழுது ராகு கேது இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கிறதுக்கான காரணம் இதே தான். அதே போல் ராகு கேது தோஷம் இருந்தால் அவங்கள தான் திருமணம் பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. பெண்ணோட ஜாதகத்திலாட்டும் ஆணோட ஜாதகம் எந்த பாவத்தில் ராகு இருந்தாலும் சரி அதுக்கு குரு பார்வை இருந்தால் நிவர்த்தி. இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் குரு தன்மை இருக்குதான்னு நம்ம பார்த்தா போதுமானது. அல்ல திரிகோண அமைப்பில் அது நற்பலன் இருக்குதான்னு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அந்த கிரகங்கள் என்ற அதிபதி 6-8 தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதை நற்பலனை செய்யும். 6-8 12 மறையக்கூடாது. ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி 6-8 12 இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேதுனுடைய தன்மையும் அதே போல தான்.
அப்போ இதெல்லாமே நம்ம ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செஞ்சுட்டு தான் அது கிரக தோஷம் நம்ம சொல்லணுமே தவிர பார்த்த உடனே அது தோஷம்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இது அடுத்து வரக்கூடிய ஜோதிடர்கள், இப்போ நிறைய பேர் இங்கே ஜோதிட மாணவர்களாகவும் இருப்பாங்க, ஜோதிடர்களாகவும் இருப்பாங்க. இருந்தாலும் இது ஒரு உதாரணத்துக்காக நாங்கள் சொல்கிறேன். அதனால் அது முழுமையாக ஆய்வு செஞ்சுட்டு அது தோஷம்னு சொல்லுங்கள். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷங்கள்னு வந்து சொல்கிறாங்க. நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்? அதாவது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைங்களாம் திருமணம் ஆகாதா அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திரம் பாதிப்பு கொடுப்போம்னா கண்டிப்பாக கொடுக்காது. மூல நட்சத்திரம்னா அந்த மூல நட்சத்திரம் பிறந்தவர் வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர் ராமபக்தன், அற்புதமானவர். அவரு நட்சத்திரத்தில் பிறந்தவர் எப்படி போய் ஒரு பாதிப்பை கொடுப்பாரு? அப்ப இது பாதிப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி தான் மூல நட்சத்திரம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்தா பாதிப்பை கொடுக்கும். லக்னத்துல 3ஆம் இடத்துல கேது இருந்து கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி 6-8 இருந்தா பாதிப்பை கொடுக்கும். இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஜாதகம் 200 ஜாதகம் இருக்குதுன்னா அது ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். மீதி யாருக்குமே அது மாதிரி இருக்காது அந்த அமைப்பு. அப்படி இருந்தாலும் வளர்ப்பறை சந்திரனோ அல்லது குருவோ பார்வை இருந்தாலுமே இதுக்கு பாதிப்பு கிடையாது. அப்போ மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்ணுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய தடைகள் தாமதத்தையும் இருக்குது. அப்போ மூல நட்சத்திரம் பாதிப்பை கொடுக்காது. லக்னத்தை தொட்டு தான் கணக்கு வச்சணும். லக்னத்தை தொட்டு 3ஆம் இடத்துல கேது இருந்து கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி 6-8 இருந்தால் அது பாதிப்பை மாமனாருக்கு சிறு பாதிப்பை கொடுக்கும். ஆனால் உயிரை எடுக்குன்னு கிடையாது. எந்த ஒரு மூல நூல்லையும் உயிரை எடுக்குன்னு சொல்ல கிடையாது. சிறு தடைகள் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நேர்மைக்கு பக்திக்கு நியாயத்துக்கு உடையவர். ராமபக்தன் வந்து தன்னுடைய உள்ளத்தை திறந்து காட்டினவர். அப்போ நேர்மையானவர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்மையாக இருப்பாங்க. அப்போ மாமனார் சிறு தவறு பண்ணால் அவர் சுட்டி காட்டும் மருமக அப்படின்றதுனால அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போனாங்க. மூலம் இருந்தால் மாமனாருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்கணும். அது சொல்லாற்றல் வந்த ஒரு இதை தவிர எந்த மூல நூல்களிலும் சொல்லப்படலை. அப்போ மூல நட்சத்திரம்னா அது பாதிப்பை கொடுக்கணும். அது முழுமையாக எடுத்துக்கிறது நம்ம ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தவறாக தான் இருக்கும். அப்போ மூல நட்சத்திரம் என்பது பாதிப்பு கிடையாது. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் சொல்கிறாங்க. விசாக நட்சத்திரம்னா இளைய மைத்துனுக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதுவுமே கிடையாது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அது குருவனுடைய நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு இன்னொன்று முருகப்பெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் எப்படி பாதிப்பை கொடுக்கும்? கண்டிப்பாக கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்து அந்த லக்னத்தை தொட்டு 9ஆம் இடத்துல வந்து கேது பகவான் தொடர்பு இருந்ததுனாலோ கேது இருந்த அந்த வீட்டுக்கு அந்த கேது இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதி 6-8 இருந்தால் சிறு பாதிப்பை கொடுப்பாங்க. மற்றபடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ விசாக நட்சத்திரமும் இங்கே பாதிப்பு கிடையாது. இதுவும் 100ல் ஒருத்தருக்கு தான் வருமே தவிர மீதி 99 பேர் கிடையாது. அந்த ஒருத்தருக்குமே விதி விலக்குகள் இருக்குது. குரு பார்த்தா நிவர்த்தி, வளர்ப்பறை சந்திரன் பார்த்தா நிவர்த்தி. அப்போ சுப கிரகங்களாக சொல்லக்கூடிய அதுவும் சுபர் வீட்டில் இருந்தால் இன்னும் பாதிப்பு கிடையாது. அசுப வீட்டில் இருந்து குரு பார்த்தா நிவர்த்தி, அதுவே சுபர் வீட்டில் இருந்தால் இன்னமும் பாதிப்பு கிடையாது. அப்போ இது எல்லாமே நம்ம முழுமையாக பார்க்க வேண்டும். அப்போ இந்த மாதிரியும் இன்னைக்கு வந்து பாதிப்பு. இன்னும் விஷயம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ராகு கேது தோஷமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் பெண்களுக்கு தான் பார்த்துருந்தாங்க. ஏன்னா பெண்கள் இன்னொரு இடத்துக்கு போய் வாழ போகிறாங்க. வாழ போகிற இடத்துல ஏதாவது சிறு பாதிப்புகளை கொடுக்குமா, தாமதத்தை கொடுக்குமா அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்களுக்கும் சேர்த்து பார்க்குறாங்க மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. ஆண்கள் போய் ஒரு வீட்டில் வாழ்கிறாங்களா? ஆண்களுக்கு மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுவும் தவறாக இருக்குதுங்க. இது நம்ம உணரணும். 9 கிரகங்களும் 9 பாதுகாவலர். நம்ம உடம்புல 9 துவாரம் இருக்குது. இந்த 9 துவாரத்துக்கும் 9 அதிபதியாக நம்மளை பாதுகாத்து செயல்படுத்துகிறார். இதில் ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது. அது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 9 துவாரத்தில் ஒரு துவாரம் பாதிக்கப்பட்டாலும் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதே போல தான் 9 கிரகங்களும் நம்ம குறை சொல்லி பழகிட்டோம்னா நம்ம அடுத்த படிக்கு போகவே முடியாது. அப்போ முதல்ல கிரகங்களை குறை சொல்கிறத விட அந்த கிரகங்களை மிகைப்படுத்தி பேசினா அது நல்லது. அப்போ இன்னைக்கு ஒரு ஜோதிடராக இருந்தால் 9 நவக்கோள்களை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கிறோம்.
வாழ்க்கையில் வந்து நம்ம பல்வேறு மக்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்போ நம்ம வழிகாட்டியாக இருக்கிறவங்க ஒரு கிரகத்தை நம்ம ஒரு தவறுதலாக சொல்ல முடியுமா? சூரிய பகவான் தப்பாக இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சூரியனுடைய வேலை செய்யாது. ஜோதிடராக இருந்து நாம் அப்படி சொன்னோம்னா நமக்கு அது செயலாக்கும். சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் 8ல் போய் மறைஞ்சிருந்தா காலையில் நேரமாக எந்திரிச்சு அந்த சூரியனுடைய தன்மை மாறும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பெண்களோ ஆண்களோ நேரமாக எந்திரிக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆதிகால மனிதர்கள் வந்து 5 மணிக்குள்ளார எந்திரிச்சாங்க. சூரியன் உதிக்கும் முன்னே தான் எந்திரிச்சாங்க. அன்னைக்கு சூரியன் தன்னால் ஆக்டிவேட் ஆனாங்க. அன்னைக்கு சூரியனை எதுவும் பற்றி பார்க்க கிடையாது. ஆனால் இன்னைக்கு எந்திரிக்கிறது எல்லாமே சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் எழுறாங்க. அப்போ தினந்தோறும் சூரியனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம நேரமாக எந்திரிக்கணும். அப்போ தான் அந்த சூரிய பகவான் நமக்கு நற்பலனை கொடுக்கும். அப்போ இது போன்ற வகையில் நம்ம நவ கிரகங்களை வந்து நன்மையாகவே பார்க்கணுமே தவிர அது தீமையாக பார்க்கக்கூடாது. ஒரு ஜோதிடர் வந்து சொல்லக்கூடியது 9 நவகிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்த 9 நவகிரகங்களும் நம்ம நன்மையாகவே சொல்லி பார்ப்போம். அது நன்மையாகவே வரக்கூடியவர்களுக்கும் நடக்கும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த உரிய கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னால் அது நல்லது. அது கிரகம் இந்த மாதிரி பண்ணிடும், இந்த மாதிரி செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ். அப்போ நம்ம நெகட்டிவாகவே பேசினா நமக்கும் அதே போல தான் இருக்கும். அப்போ அது நம்ம நிறைய விதத்தில் நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரக தோஷத்தில் நட்சத்திர தோஷத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து காலவிதான நூலில் பொதுவாக சொல்லப்பட்ட விதியை தவிர இது நாம் முழுமையாக தோஷம்னு எடுத்துக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரனுடைய ராசி விருச்சக ராசி. அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கிற அந்த பெண்ணுக்கு 5ஆம் இடத்துல கேது இருந்தால் அது சிறு தாமதத்தையோ பாதிப்பை கொடுக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல அமர்ந்தக்கூடிய அந்த கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி 6-8ல் மறையாமல் இருந்து சுபரனுடைய பார்வையில் இருந்தோ இல்லை குருவினுடைய பார்வையில் இருந்தால் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. இது நம்ம ஜோதிடர் ஃபஸ்ட்டு உணரணும். நம்ம உணர்ந்தாதான் வரக்கூடிய வாடியாளர்களுக்கு நற்பலனை சொல்ல முடியும். அவங்க பலன் அடைஞ்சாதான் நமக்கு அது திருப்தி. அவங்க ஒருத்தர் பலன் அடைஞ்சாங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வாடிக்கையாளர் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஜோதிடர் போனால் அவர் தோஷம் சொல்லிட்டாருங்கன்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த ஜோதிடர் இப்படி சொன்னாருங்க, இந்த ஜோதிடர் இப்படி சொன்னாருங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு எல்லாமே வழிகாட்டுதல் யாருன்னா அதே ஜோதிடர்லாம் நாமளாகவே இருக்கிறோம். அப்போ இதை முழுமையாக தோஷம்னு சொல்கிறத விட அந்த கிரகங்களை ஆய்வு பண்ணி பார்க்கணுன்றது தான் இந்த நம்ம வந்து மெயினாக சொல்லக்கூடியது. அப்போ கேது பகவானுக்கு வீடு, அதாவது லக்னத்தை தொட்டு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தை தொட்டு 5ஆம் இடத்துல கேதுவோ இல்லை அந்த அதிபதி வந்து 6-8-12 இருந்தால் சிறு தாமதத்தை கொடுக்குமே தவிர பெருசாக ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிலை நட்சத்திரம். இதுவும் மக்களிடையே பெருமளவு பேசக்கூடியது. ஆயிலை நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது. உடனே அந்த அம்மா வந்து ஆயிலை நட்சத்திரங்க அந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டான்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆயிலை நட்சத்திரம்னா என்ன, ஆதிசேஷன், ரைட்டுங்களா? அப்போ ஆயிலை நட்சத்திரத்தை ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா அவங்க அற்புதமாக இருப்பாங்க. அந்த பொண்ணு நம்ம வந்து மிகைப்படுத்தி பேசணும். ஆயிலை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரகம். ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிட்டா, ஆயிலை நட்சத்திரம் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டா அந்த பொண்ணை மிகைப்படுத்தி பேசி பாருங்க, எப்பவுமே உங்க காலு கீழே தான் இருப்பாங்க. மாமியாவுக்கு வந்து அந்த பொண்ணு அடிப்படைஞ்சு தான் இருக்கும். நம்ம ஆயிலை நட்சத்திரம் நம்ம ஒதுக்கிட்டோம்னா அதுதான் அங்கே தாமதத்தை கொடுக்கும். அப்போ ஆயிலை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம். லக்னத்தை தொட்டு 10ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி 6-8-12 இருந்தால் தான் பாதிப்பை கொடுக்கும். மற்றபடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ அந்த இடத்த வந்து சுப கிரகங்கள் பார்த்தால் அந்த இடத்துல பாதிப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இங்கே வந்து நிறைய ஜோதிடர் இப்போ பொதுமக்கள் இருப்பாங்க, இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புரியக்கூடிய ஒரு ஜோதிடர் மேலே முழு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமே தவிர பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. நம்ம ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டே இருப்போம். அதனால் முதல்ல 9 நவகிரகங்களையும் துணையாகவும் 27 நட்சத்திரங்கள் இது எல்லாமே நற்பலனை செய்யக்கூடியதாக தான் ஆதி காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையோடு ஒன்றி இருந்தாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா
ஒரு பெண் வந்து இடுப்பு மேலே தண்ணி தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தண்ணி தெளித்து சாணம் போட்டு கோலம் போட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி நடக்குதா? அப்படி நடக்குதான்னா கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கிரகங்கள் மேலே பழி போடுறோம். பாரம்பரியத்தில் எல்லாருமே வந்து இயற்கையோடய ஒன்றி இருந்தாங்க. இயற்கையோடய ஒன்றி இருந்து இயற்கையினுடைய உணவுகளை சாப்பிட்டு இருந்தாங்க. எந்த நோய் நொடியும் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே பாஸ்போர்ட் ஐட்டமாகவே சாப்பிட்றோம். அதனால சரி பாதிப்புகள் கொடுக்குது. அப்பவும் கிரக நிலை மேலே தான் பழி போட்டோம். அப்போ இயற்கையோட ஒன்றி இருந்த காலங்கள் எல்லாம் பாருங்க, மனிதர்கள் எல்லாமே வந்து நீண்ட காலம் வாழ்ந்திருந்தாங்க. 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மனிதன் செயற்கையோட ஒன்றி இருக்கிறான். ஆனால் வந்து 50 வயசு வாழ்றதே பல நோய்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ கலாச்சாரங்கள் மாறிட்டு இருக்குது. நம்ம பாரம்பரிய முறையில் சொல்ல அதே விதியை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும்னா முடியாது. இது உண்மையா இல்லையா? பழங்காலத்தில் பயன்படுத்த சொல்லக்கூடியது தான் இந்த பஞ்சாங்கம். முன்னோர்கள் சொன்ன வழி வகுத்தது தான். அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்துக்கு அது பொருந்தி போச்சு. வெறும் பெண்கள் திருமண வாழ்க்கையில் பேர் பொறுத்து மட்டும்தான் பார்த்தாங்க. அன்னைக்கு பெற்றோர்களுக்கு வந்து பெற்றோருடைய பேச்சுக்கு மீறல பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளோட பேச்சை தான் பெற்றோர்கள் கேட்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்போ முன்ன இருந்த காலத்துக்கும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் எவ்வளவோ மாறிடுச்சு இல்லைங்களா? அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அமைப்பை இன்னைக்கு நம்ம வந்து ஜாதகத்தில் பார்க்க முடியுமா? அப்போ நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது. அப்போ இன்னும் மக்களுக்கு புரிதல் இருக்கிற மாதிரி இன்னும் நம்ம வந்து ஊர்ந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து சொல்லணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரப்படி தான் நம்ம வந்து ஜாதகத்தை சொல்லணுமே தவிர பழைய இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி 7 8 இருந்தால் தோஷம், செவ்வாய் இருந்தால் தோஷம், ராகு இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம இருக்கிற இடத்தையும் 9 நவகிரகத்தையும் முழுமையாக நம்ம உணர்ந்து அதன் வழியில் நம்ம பயணிக்கணுன்றதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதனால் அனைவருமே ஜோதிடத்தை முழுமையாக நேசித்து அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை வந்து முழுமையாக புரிஞ்சு வரக்கூடிய வாடியர்களுக்கு நல்ல விதமாக சொல்லணுன்றதான் என்னுடைய ஆசை. அதனால் ராகு கேதுவோ செவ்வாயோ நட்சத்திரங்கள் வந்து யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. இப்போ பாதிப்பு எங்கே கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுடைய ஜாதகத்திலையோ இல்லை பையனுடைய ஜாதகத்திலையோ செவ்வாயினுடைய சனி சேர்க்கையோ பார்வையோ இருந்தோ விபத்துகளாலேயோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு தடைகளை வந்து கொடுக்கும், சிறு கண்டங்களை கொடுக்கும். அதுவே கேதுனுடைய தொடர்பு வந்ததுன்னா சில வார்த்தைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வீரியத்துக்கு அதிபதி, கேது எப்பவுமே அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர். அப்போ செவ்வாய் கேது இணைஞ்சதுன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும். அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி இந்த தசை நடக்கும்போது இந்த பாதிப்பை கொடுக்கும், அப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லணுமே தவிர அது எப்போ வரும்? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தசாவை நம்ம இன்றைக்கே கணக்கு போட்டு இது வேணாம் இணைக்காதீங்கன்னு சொல்லிடுவோம். அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்ம முன்னாடியே கணிச்சிட்டு அப்புறம் பாதிப்படுன்னு சொல்லிட்டு அது திருமண வாழ்க்கை அப்படியே தடையவே போயிடுது. அப்போ இதையும் நம்ம முழுமையாக பார்த்து மக்கள் மத்தியில் ஒரு நற்பலனை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எல்லாருமே பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஆசை. என்ன பேச அழைத்த என்னுடைய குருநாதர் ஐயா மணிகண்டராஜா அவர்களுக்கும் இந்த சேனலை வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு விடி வெளிச்சமாக காட்டியிருக்கிறாரு ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, அதே போல் இங்கே அத்தனை பேருமே வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்து அதாவது ஒரு சிறு உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிதல் இருந்தால் கூட அது எனக்கு ரொம்ப பெருமை. இவ்வளோ நேரம் நிறைய பேச்சாளர்கள் உரையாட்டி இருந்தாங்க. அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு சிறிய ஒரு இன்ஸாவது உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த கருத்தரங்க மீட்டிங் வந்து அடுத்தடுத்து நடக்கணும்னு பல்வேறு விதத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. அனைவருமே மேன்மேலும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அற்புதமாக செவ்வாய் தோஷம் எப்படி பாதிக்கும், ராகுகேது தோஷம் எப்படி பாதிக்கும், ஆயிலியம் கேட்டை மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்ன்ற விஷயங்களை அற்புதமாக பதிவு செய்த நமது ஐயா அவர்களுக்கு பாராட்டி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.